ஹலோ, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்கல்ல? ஒரு விஷயமும் இல்ல. உங்க பொண்ணு இங்க ரொம்ப நல்லா இருக்கா, எங்க வீட்ல ரொம்ப பாதுகாப்பா இருக்கா. நாங்க எப்படி இருக்கோம்னு கேக்குறீங்களா? என்னத்த சொல்றது? உங்க பொண்ணு பொய் மேல பொய்யா சொல்லி எங்க மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவ பொய் சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா அது ஏதாவது ஒரு நியாயத்துக்காக தான் இருக்குங்க. அது 50 உண்மைகளை விட மேல இருந்திருக்கும். இவங்க 2 பேரும் நினைச்சிருந்தா குழந்தை விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஆனா சொல்லலையே. நான் இப்போ அவங்க ரூமை தாண்டி வந்துட்டு இருந்தேன்ல, அப்போ நித்யாவோட குரல் எனக்கு எதிர்ச்சியே கேட்டுச்சு. அவ ஏதோ உங்க அம்மா கிட்ட அழுதுகிட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி கேட்டுச்சு. வெக்கமே இல்லையா உனக்கு? இனிமே இந்த மொபைல் போனை நீ தொடவே கூடாது சொல்லிட்டேன். யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் இனிமே லேண்ட்லைன்ல பேசு. அதுவும் எல்லாரும் முன்னாடியும் தான் பேசணும். புரிஞ்சுதா உனக்கு? நான் சொல்ற விஷயத்தை நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. இனிமே இந்த மொபைல் போனை நீ தொடவே கூடாது. ஏன்பா அமர், இப்ப கூட நீ இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியா? இவ இஷ்டத்துக்கு தப்பு பண்ணிட்டு எங்களை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா. வீடுனா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எந்த வீட்ல ப்ராப்ளம் இல்லாம இருக்கு சொல்லு? ஆனா தான் வீட்டு பிரச்சனைகளை இப்படி வெட்ட வெளிச்சமாக்கி யாரும் தன்னுடைய குடும்பத்தை இப்படி அவமானப்படுத்த மாட்டாங்க. இவள பாரு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இருக்கா. இவளோட அப்பா அம்மா இங்க வந்தப்போ என்னால கூட இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி இருக்க முடியும். ஆனா நான் சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு எந்த மன உளைச்சலும் கொடுக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி அவங்கள தலைகுனிய வைக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். இவளை பத்தி எதுவுமே சொல்லாம நான் இவளுக்கு மரியாதை கொடுத்தேன். இவ இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாலும் இவளை நான் இன்னும் என் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கேன். இவ மான போகாம பாத்துக்கிறேன். ஆனா இவளுக்கு நம்ம மேல எந்த மரியாதையும் கிடையாதுடா. நீங்க 2 பேரும் நான் சொல்ற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டோட மானத்தை காத்துல பறக்கக்கூடிய உரிமையை நான் உனக்கு கொடுக்கவே இல்லை. டேய் அமர், உன்னை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்குடா. அமர், அமர், நீங்க இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. நீங்களும் என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அமர், நான் போன்ல அத்தைய பத்தி எதுவும் சொல்லல. அத்தை தான் என்ன பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு. அமர், அமர், என்ன நம்புங்க. சத்தியமா நான் அத்தைய பத்தி எதுவும் சொல்லல. அமர், உங்களுக்கே தெரியும்ல, நான் என் தங்கச்சியை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அமர், அமர், ஒரு நிமிஷம். ஏற்கனவே நான் உன் விஷயத்துல ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கேன். இன்னைக்கு நீ ரொம்ப எல்லையை தாண்டி போயிட்ட. எனஃப். அமர், அப்படி போகாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. நீங்களும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் நிஜமாவே என் தங்கச்சியை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா நீங்களும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன இவ இப்படி போனை கட் பண்ணிட்டா? என்னதான் நடக்குது அங்க? லேண்ட்லைனுக்கு பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது. நித்யா போனுக்கும் போக மாட்டேங்குது. ஒருவேளை அவ புகுந்த வீட்டுல அவளை குடும்பப்படுத்துறாங்களோ? இல்ல இல்ல, அவங்கள பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் தெரியல. ஆனா இப்பெல்லாம் யாரையுமே நம்ப முடியறதில்ல. வெளியில ஒரு மாதிரியும் வீட்டுக்குள்ள வேற மாதிரியும் இருக்காங்க. இத்தனை பொண்ணுங்களும் ஏன் பின்பக்க கதவு வழியா உள்ள போறாங்க? காலையில இருந்து நான் ஒரு பொண்ணு கூட வாசல் வழியா போறத பார்க்கவே இல்லையே. வெறும் கிளையண்ட் மட்டும்தான் வாசல் வழியா உள்ள போறாங்க. ஏன்? வெல்கம் சார். எங்க பார்லருக்கு வரவேற்கிறோம். எங்களோட சேவைகள் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். என்னையா விசித்திரமா பேசுறாரு இவரு? இந்த பார்லரோட ஸ்பெஷாலிட்டி இதுதான். அப்படியா? இதெல்லாம் நீ பெருசா கண்டுக்காத. இந்தா என்ட்ரி போடு சீக்கிரம். இந்தாயா, இதையும் என்ட்ரி போடு. கொஞ்சம் சீக்கிரம். இது இந்தா வாப்பலாம்.
இவங்க எல்லாரும் எங்கேருந்து இந்த சிகப்பு சீட்டை எடுத்துட்டு வராங்க? நிச்சயமா வேற எங்கேயோ டீல் வச்சிருக்காங்க. இங்க வெறும் பேமெண்ட் மட்டும்தான் போல் இருக்கு. ஆனா இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, பெரிய விஷயம். அரவிந்த் சர்மா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? நீ உன் வேலையை மட்டும் பாரு. அக்கா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நித்யா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. என்ன? ஆமா, அதுவும் கண்ணு காது மூக்கு வச்சு சொல்லியிருக்கா. அவ இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாக்கா, நானும் அவ இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா இவ்ளோ கீழ்த்தனமா நடந்துக்கிறா. இல்ல, அவங்க அப்பா அம்மா என்னதான் நினைச்சிட்டு இருப்பாங்க? நீங்க வேறக்கா, அவங்க என்ன நினைக்க போறாங்க? அவங்க பொண்ணுக்கு இந்த வீட்ல ரொம்ப பெரிய அநியாயம் நடக்குதுன்னு தான் நினைப்பாங்க. நித்யா அவங்க அப்பா அம்மா கிட்ட எந்த குறையும் சொல்லியிருப்பான்னு எனக்கு தோணல. இங்க இருக்கிறது அவங்க சொல்ற குணம் அவளுக்கு கிடையாது. அத்தை நிச்சயமா ஏதோ தப்பா புரிஞ்சிருக்காங்க. சரி வைஷாலி, நீ கொஞ்சம் சமையல் வேலையை பார்த்துக்கோ. நான் போய் வாஷிங் மிஷின்ல துணி போட்டு வந்துடுறேன். இவ்ளோ நாளா பாவம் சின்ன பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவ இப்படி பண்றானா கோபம் வரதானே செய்யும். இப்படிப்பட்ட ஆளை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? இவங்களால வெளிப்படையா சப்போர்ட் கூட பண்ண முடியாது. யார் என்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி, அதையெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா அதை நீங்களே என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டீங்கன்னா, என் மேல வெறுப்பை காட்டினீங்கன்னா, அதுக்கப்புறம் என்னால எப்படி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் எங்க அம்மா கிட்ட போன்ல பேசும்போது அத்தையை பத்தி குறை சொல்றேன்னு நீங்களும் என்னை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கல்ல? இத்தனை நாள்ல என்னை இவ்வளவுதான் புரிஞ்சிட்டு இருக்கீங்களா நீங்க? எல்லாரோட கண்ணையும் என் மேல வெறுப்பு இருந்தா அதை என்னால தாங்கிக்க முடியும், தாங்கிக்கிட்டே என்னால இந்த வீட்டுல வாழ முடியும். ஆனா அமர், உங்க கண்ணுல அப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. அதனால நான் இங்க இருந்து போறேன் அமர். நிரந்தரமா ஒரேடியா போறேன். சத்தியமா நான் வேணும்னு தெரிஞ்சே எதுவும் பண்ணல அமர். இருந்தாலும் தப்பு நடந்து போச்சு. அதுக்காக ஐ எம் சாரி. உங்க நித்யா. உங்க ரியாக்ஷனை பார்க்க மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு. உங்களுக்கு ஒண்ணுனா எப்படி என்னால தாங்க முடியலையோ, அதே மாதிரி எனக்கு ஒண்ணுனா உங்களால தாங்க முடியல. உங்க முகத்துல இருந்த கவலையை பார்க்கும் போதே எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. நீங்க என்ன ரொம்ப காதலிக்கிறீங்க. அப்புறம் ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? அமர், நான் சத்தியமா சொல்றேன், நான் எங்க அம்மா கிட்ட எந்த குறையும் சொல்லல. குறை சொல்ற அளவுக்கு என்ன? இங்க நடந்த விஷயத்தை பத்தி நான் எதுவும் அவங்க கிட்ட சொல்லல. பிலீவ் மீ அமர், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நித்யா, எனக்கு எப்படி உன்னை நம்ப சொல்றான்? நான் என் காதால நீ உங்க அம்மா கிட்ட பேசுறத கேட்டுட்டு இருந்தேன்ல. அநியாயம் அநியாயம் தாம்மா. அநியாயத்தை தாங்கிட்டு இருந்தா அநியாயம் பண்றவங்களுக்கு துளிர் விட்டு போயிடும். அவங்க கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் போனதை பத்திலாம் பேசிட்டு இருந்தால, பேசுனியா இல்லையா? ஆமா பேசுனேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பேசல. நான் என் தங்கச்சியை பத்தி பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆள் அவளை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றானா. அவ எங்கெல்லாம் போறாளோ அவ பின்னாடியே போய் தொந்தரவு பண்றானா. அவளை நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிறான் அவன். அதை பத்தி தான் நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன்.
ஆனா நீங்க என்னடானா ஐயோ, நீ ஏமா என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லல? எப்ப சொல்றது அமர்? சொல்லுங்க, நான் எப்ப உங்ககிட்ட சொல்றது? அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் முழுசா பேசி கூட முடிக்கல, அதுக்குள்ள அத்தை போனை வந்து புடுங்கிட்டாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா பழியும் என் மேல போட்டுட்டாங்க. அவளுக்காக தான் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன், போலீஸ் ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு. ஆனா அதுக்கு எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? எது செஞ்சாலும் அமரை கேட்டுட்டு தான் செய்யணும்னு சொன்னாங்க. இப்ப கூட உங்களால நம்ப முடியலல்ல? இந்தாங்க, என் அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க, அவங்க கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. நான் என்ன பேசினேன்னு கேளுங்க. ஒருவேளை அப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா வீட்டுக்கு போய் அணிக்கிட்ட கேளுங்க என்ன பேசினேன்னு. நான் உண்மை சொல்றேன்னா பொய் சொல்றேன்னு தெரியும். அவ நிச்சயமா எவ்வளவு பெரிய பொய் சொல்ல மாட்டா. ஃபோன் பண்ணுங்க, பண்ணுங்க அமர். ஐ பிலீவ் யூ நித்யா. சாரி. நான் வரும்போது நீ உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த, நீங்க நடக்கிறத பத்தி குறையா சொல்லிட்டு இருந்தியோன்னு நினைச்சேன். இனிமே இந்த மாதிரி தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க அமர். இல்ல இல்ல, ஐ எம் சாரி. எனக்கு உங்களோட சாரி எல்லாம் ஒண்ணும் வேணாம். என் மேல நம்பிக்கை வச்சா போதும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கொஞ்ச நேரம் நீங்க என்ன நம்பலங்கிறதுக்காக நான் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிட்டேன்னு தெரியுமா? இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது. ஐ ப்ராமிஸ். சரி, அந்த ஆளு எத்தனை நாளா அணியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்? ஒரு வாரமா ஃபாலோ பண்றோம். அப்போ உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதான். மாமாக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? இன்னைக்கு அவர் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அம்மா இதை பத்தி சொல்லுவாங்க. டீ குடிக்கிறீங்களா? நான் போய் உங்களுக்கு சூப்பரான டீ போட்டு கொண்டு வரேன். கூடவே பிரெட் டோஸ்டும் கொண்டு வரேன். இந்த இடத்துல வேலை செய்கிற பொண்ணுங்கள்லாம் பின்னாடி பக்கம் வழியாக போகிறாங்க. அதே நேரத்தில் இங்கே வர கிளைண்ட்ஸ் எல்லாரும் வாசல் வழியாக உள்ள வராங்க. ஏன் சார் அப்படி? கொடு. ஒரு நிமிஷம். இந்தாங்க பில் கொடுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்னை ஏமாத்திட்டு எவனாலும் எங்கேயும் ஓட முடியாது. ஆச்சரியமா இருக்கே, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இங்க என்ன நடக்குது? என்ன சர்மா சார், எப்படி போயிட்டு இருக்கு? சார், நீங்க சொன்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். சார், ஒரு விஷயம் எனக்கு புரியல. என்னையா? அது வந்து சார், இங்க என்ன நடக்குது? ஏன் கேட்குறேன்னா, இங்க வேலை செய்கிற பொண்ணுங்க எல்லாரும் பின்பக்கம் வழியாக உள்ளே போகிறாங்க. இங்கே வர கிளைண்ட்ஸ் எல்லாரும் வாசல் வழியாக வராங்க. ஏன் சார் அப்படி? அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு. அட அதை விடுங்க சர்மா சார். இங்க பாருங்க, இங்க யாரு வர்றாங்க, இங்க என்ன நடக்குது என்ன நடக்கலன்னெலாம் கேள்வி கேட்காதீங்க. இது வெறும் ஒரு மசாஜ் பார்லர் தான். இந்த இடத்துல மசாஜ் மட்டும்தான் பண்ணுவோம். மசாஜ் தெரியும்ல? என்ன சர்மா சார், பாவம் போனா போதுன்னு வேலை போட்டு கொடுத்தா நீங்க என்னடான்னா, உங்களுக்கே எல்லாம் தெரியும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வேலை தேடி நிறைய பேர் அலையிறாங்க.
இந்த இடத்துல வேலை செய்யணும்னா காது கண்ணு திறந்திருக்கணும், வாய் மூடி இருக்கணும். உங்களால முடியலன்னா இப்பவே சொல்லிடுங்க, நான் வேற ஆளை வச்சுக்கிறேன். இல்லை சார், நான் இந்த வேலையை பார்க்குறேன் சார். நிச்சயமாக இந்த வேலை வேணும். நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். அப்படின்னா சர்மா சார், உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஒரு 4 வாரம் சின்சியரா உங்க வேலையை மட்டும் பாருங்களேன். அப்புறம் பாருங்க, உங்களுக்கும் சூப்பரா மசாஜ் பண்ணுவோம். அதை அவங்க வாழ்க்கை பூரா மறக்க மாட்டீங்க. சரி சரி, வேலையை பாருங்க. எங்கேயும் இல்லையே. அப்படின்னா எங்க போயிருப்பாங்க? கனிகாவையும் காணோம், நித்யாவையும் காணோம். வீடு மொத்தம் தேடி பார்த்துட்டு 2 பேரையும் காணோம். வர வர இந்த நித்யா செய்யற எதுவுமே என் மனசுக்கு சரியா பட மாட்டேங்குது. இந்த கனுவை வேற கூட சேர்த்துக்கிட்டு ஏட கூடமா எதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. I hate you, Atul. நீ ஒரு நம்பிக்கை துரோகி. You don't deserve me. You don't deserve me at all. I hate you. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, ஆனா நீ என்ன நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டல்ல. நடு ரோட்ல அன்னைக்கு என்ன அம்மாவை விட்டுட்டு போனவன் தானே நீ. இப்ப எதுக்கு போன் பண்ற? இங்க பாரு, நான் உன்கிட்ட எதுவும் பேசவும் விரும்பல, நீ சொல்றத கேட்கவும் விரும்பல. I hate you, Atul. அழாத கண்ணு, ப்ளீஸ் அழாத. அண்ணி, அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான், உனக்கு அவன் மேல கோவம் வரல? அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு தோணல? பதில் சொல்லு கண்ணு. அவன் துரோகத்துக்கு நீ ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிற? உனக்கு ஏன் அவன் மேல கோவம் வர மாட்டேங்குது கண்ணு? எனக்கு செத்துலாம் போல இருக்கு அண்ணி. சுமாரு, உன் மேல அக்கறை இல்லாதவனுக்காக சாக போறியா? அத்துல்காக சாக விரும்பல அண்ணி, நான் செஞ்ச தவறுகளுக்காக சாக விரும்புறேன். என்னால தானே அண்ணி நம்ம வீட்டுல எல்லாரும் அவமானப்பட்டு நின்னாங்க. எல்லாரோட மான மரியாதையும் போச்சு. நடந்தது நடந்து போச்சு. அது மட்டும் இல்லாம இந்த அத்துலால அத்தை முன்னாடி நம்ம 2 பேரோட மான மரியாதையும் போயிடுச்சு. ஆனா கண்ணு, எனக்கு ஏன் மான மரியாதையை விட உன் மனசுதான் முக்கியம். அந்த அத்துல் உன்னை ஏமாத்தி உன் மனசை உடைச்சு உனக்கு ரொம்ப பெரிய குற்றத்தை பண்ணியிருக்கான். உன்னை பாத்துக்கிறதுக்கு தைரியம் இல்லாதவன் எதுக்காக உன்னை காதலிக்கணும்? இல்ல கண்ணு, அவன் செஞ்ச தப்புக்கு நீ அவனுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அதனால என்ன பிரயோஜனம் அண்ணி? எந்த ஒரு லாப நஷ்டத்துக்காகவும் அவனுக்கு தண்டனை கொடுன்னு நான் சொல்லல. அவன் நம்ம நம்பிக்கையை உடைச்சிட்டான் கண்ணு, நம்ம நம்பிக்கையை உடைச்சிட்டான். அதுக்காகவே நாம அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இது பாரு கண்ணு, இப்ப நம்ம அமைதியா இருந்துட்டா அதுதான் நம்ம செய்யற மிகப்பெரிய தப்பாயிடும். தப்பு செய்யறவன் எவ்வளவு பெரிய தப்பா செஞ்சாலும் சரி, ஆனா அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு வேடிக்கை பாக்குறவங்க தான் மிகப்பெரிய தப்பு செஞ்சவங்களாவாங்க. நீ உண்மையை சொல்லு கண்ணு, அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான், உனக்கு அவன் மேல கோவம் வரல? அவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும்னு உன் மனசுக்குள்ள தோணல? என் மனசுக்குள்ள நிறைய தோணுது அண்ணி. அப்புறம் ஏன் நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிற?
அவன் துரோகத்துக்கு நீ ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிற? உன் கோவத்தை நீ ஏன் அவன் மேல காட்ட மாட்டேங்கிற? கண்ணு, இதுக்கு மேல உன்கிட்ட இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? மனுஷன் கிட்ட ஒரே ஒரு இதயம் தான் இருக்கு. அந்த இதயத்தையும் அவன் உடைச்சிட்டான். அப்புறம் எதுக்காக நீ பயப்படுற? சொல்லு, எந்த விஷயத்துக்காக நீ பயப்படுற? ஒரு பொண்ணு எவ்வளவு நாள் பலவீனமா இருப்பா தெரியுமா? அவ பலவீனமா இருக்கணும்னு விரும்புற வரைக்கும் தான். ஆனா என்னைக்கு அவளோட பலத்தை பத்தி அவ உணர ஆரம்பிக்கிறாளோ அதுக்கப்புறம் அவ பலவீனமாக மாட்டா. இது இந்த உலகத்தோட மிகப்பெரிய உண்மை. இப்ப சொல்லு, வாக்குமூலம் கொடுக்கறியா? கொடுக்கறேன், நிச்சயமா கொடுக்கறேன். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். இவங்களோட பாய் ஃப்ரெண்டை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். நாங்க ஒரு நிமிஷம் அந்த அத்தோல் கிட்ட பேசலாமா? வை நாட்? போய் அந்த ஆளை கூட்டிட்டு வா. ஓகே சார்.